we are moving into context-free grammar. So context-free language பொறுத்த வரைக்கும் they are generated by context-free grammar and they include regular languages because they are the superset of regular languages. The same context-free language might be generated by multiple grammars. இப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டா இருந்துச்சுல்ல, ஃபைனைட் ஆட்டோமேட்டான்னு சொல்லி, அதே போல் இங்கே கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜுக்குன்னு ஒரு ஆட்டோமேட்டா இருந்ததுன்னா அதுதான் வந்து புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. இந்த புஷ் டவுன் ஆட்டோமேட்டால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வே டு இம்ப்ளிமெண்ட் சிஎஃப்ஜின்னு சொல்லிட்டாங்க, கிராமர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கானது. டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டானால ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க முடியும், பிகாஸ் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் ஃபைனைட் தேர். ஆனால் புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவை பொறுத்த வரைக்கும் இட் கேன் ரிமெம்பர் இன்ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஃபைனைட் ஸ்டேட் மிஷினோட ஒரு ஸ்டாக் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இது ஒரு இன்புட் டேப்னு எடுத்துப்போம் and it has 3 components. So input tape, a control unit and stack with infinite size. So stack ஓட size வந்து unbounded னு சொல்லுவோம், அதுக்கு லிமிட் இல்லை. இது வந்து ஒரு இன்புட் டேப்னு வச்சுப்போம். இங்கேருந்து நமக்கு இன்புட் ஒன்றா ரீட் ஆகுது. It will get into the control unit. இந்த control unit அதை ஸ்டாக்ல போட்டு ஆப்ரேட் பண்ணும். இதை நான் ஸ்டாக்குன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, ஸ்டாக்கில் போட்டு ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதில் உள்ளது இப்போ நான் வந்துட்டு இப்போ 3 ஸ்ட்ரிங் அனுப்புகிறேன். இது வந்து ஒரு சிஎஃப்ஜியான்னு கேட்டால் திஸ் இஸ் அ சிஎஃப்ஜி தான், அதனால தான் இந்த ஸ்ட்ரிங்கு கொடுத்தேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இன்புட் ஏ அனுப்புகிறேன், பி ஏ திருப்பி அனுப்புகிறேன், ஏ திருப்பி அனுப்பிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ நான் அடுத்த இன்புட் பின்னு அனுப்புகிறப்ப நான் என்ன பண்ணுறேன், ஏவை வந்து பாப் பண்ணுறேன். அடுத்த பி வர்றப்போ இதை பாப் பண்ணுறேன், அடுத்து பி பண்ணுறப்ப இதை பாப் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு தானே, லிஃபோ தானே இது. இந்த மாதிரி பாப் பண்ணுறப்ப ஐ ஹாவ் 2 ஸ்டேட்ஸ் ஆஃப் அக்செப்டபிலிட்டி. அதில் நான் சொன்ன எக்ஸாம்பிள் வில் ஸ்டிக் டு எம்டி ஸ்டாக். ஆஃப்டர் ரீடிங் த என்டையர் ஸ்ட்ரிங் இஃப் த பிடிஏ ஹஸ் எம்டிட் இஸ் ஸ்டாக், இது எம்டியாக இருந்துச்சுன்னா தென் தட் ஸ்ட்ரிங் இஸ் அக்செப்டட் பை த பிடிஏ. ஸோ இதை வந்து அக்செப்டா ரிஜெக்டான்றது இந்த பார்ட் நமக்கு கொடுத்துரும். ஓகேவா? இப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. எம்டி ஸ்டாக்குக்கு மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுமான்னு கேட்டால் அதுவும் அக்செப்ட் பண்ணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஏ ஒரு ஸ்ட்ரிங் ஃபைனல் ஸ்டேட்டில் போய் டெரைவ் ஆனாலும் ஈவன் தட் இஸ் டேக்கன் அஸ் யுவர் அக்செப்டபிலிட்டி. ஸோ ஒன்று ஃபைனல் ஸ்டேட்டில் இருக்கணும், இல்லை அந்த ஸ்டாக் எம்டியாக இருந்ததுன்னா அ பிடிஏ இஸ் அக்செப்டிங் அ பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கு நம்ம எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஆக்சுவலி டிஸ்கிரைப்ட் யூசிங் 7 tuple. இதில் கியூ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ், இன்புட் ஆல்ஃபபெட் நமக்கு தெரியும். இதில் எஸ்ன்னு சொல்லி ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ ஸ்டாக்கில் கரண்ட்டாக என்ன இருக்குது, என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து மொத்தமாக என்ன சிம்பிள்ஸ் இருக்குன்றத வந்து இது சொல்லும். ஸ்டாக்கோட டாப் சிம்பிள் என்னன்றத இந்த பார்ட் சொல்லும். ஸோ எது டாப் சிம்பிள்னு தெரிஞ்சாதான் we can pop it. ஓகே, or we can do something with that top element. அடுத்து ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷனும் அதே தான். ஸோ இங்கே எப்படி ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன்னா ஸ்டாக் சிம்பிள் இன்டு அ ஸ்டேட் வித் another stack symbol. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் Q0 is the initial state and F is a set of accepting states. ஸோ இதே வந்து ஃபைனல் ஸ்டேட்டுன்னு சொல்லாமல் we mean it as accepting states. ஸோ இதில் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும் பிடிஏல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இதுலேயும் வந்து we have something called as DPDA, non-PDA. DPDA is deterministic push down automata, non-deterministicக்கும் இதில் இருக்குது. எந்த ஆட்டோமேட்டாலாம் டிட்டர்மினிஸ்டிக்கால ஜென்ரேட் பண்ண முடியலையோ, ஸோ டிட்டர்மினிஸ்டிக்னோடனே உங்களுக்கு தெரியும் ஒரு பர்டிகுலர் இன்புட்டுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் இருக்கிறது தான் வந்து நம்ம டிட்டர்மினிஸ்டிக்னு சொல்கிறோம். மீனிங் ஆஃப் டிட்டர்மினிஸ்டிக் இஸ் சேம், ஆனால் எந்த கான்டெக்ஸ்டில் அப்ளை பண்ணுறோன்றது மட்டும்தான் மாறும். ஓகே, ஸோ என்பிடிஏன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஜென்ரேட் அ லாங்குவேஜ் விச் எவர் அ டிபிடிஏ கேனாட் ஜென்ரேட். It is more powerful than a DPDA. So DPDA வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், this NPDA will be a superset. அதை தான் இவங்க வந்து இட்ஸ் a generalization கொடுத்துருக்காங்க. Every DPDA can be simulated by an NPDA. ஸோ டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா வந்து என்னால் நான் ஃபைனைட்டாகவும் இது பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி தான் இது. எவ்ரி ஒரு டிபிடிஏ இது வந்து ஜென்ரலைசேஷன்ன்றதுனால இந்த டிபிடிஏ வந்து என்னால் ஒரு என்பிடிஏவை யூஸ் பண்ணி சிமுலேட் பண்ண முடியும். ஆனால் ஒரு
NPDA-வை என்னால் DPDA யூஸ் பண்ணி சிமுலேட் பண்ண முடியாது. The converse doesn't hold at this point. There, an NFA can be converted into a DFA. Here, an NPDA cannot be simulated using a DPDA. DPDA recognizes the regular languages and some which are not regular. So, DPDA வந்து இது எப்படி போயிடும்னா உங்களுக்கு இது ரெகுலர்னு வச்சுக்கோங்களேன். இது CFLன்னு எடுத்துப்போம். இந்த CFL this part will be DPDA na this part will be NPDA. அப்போ இதில் இந்த ரெகுலருக்கு மட்டும் நான் ஒரு மல்டிபிள் ரவுண்ட் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு CFL தான். ஆனால் இந்த பார்ட் வர அது DPDA, இந்த பார்ட் ஃபுல்லாக வந்து அது NPDAன்னு எடுத்துக்குது. பட் நாட் ஆல் ஆஃப் த CFG. ஸோ ரெகுலர் லாங்குவேஜோ நாட் ரெகுலர் லாங்குவேஜோ அதை வந்து இது ரெக்கக்னைஸ் பண்ணும். ஏன்னா இட் இஸ் அ சூப்பர் செட் ஆஃப் ரெகுலர் லாங்குவேஜஸ். ஆனால் இட் டஸ் நாட் ரெக்கக்னைஸ் ஆல் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜஸ். அதுக்கு காரணம் என்னென்னா NPDAன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் எல்லாத்தையுமே ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஃபைனைட் ஆட்டோமேட்டா மாதிரி தான் இதோட ப்ராசஸும் இருக்கும். என்ன, இதுக்கு ஒரு ஸ்டாக் மெமரி இருக்குது. அதே போல் இதனால் நிறைய இன்ஃபர்மேஷன் ஆர்பிட்ரி அமௌண்ட்னா எனி அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இதால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். திஸ் ஆக்சுவலி ஒர்க்ஸ் ஆஸ் அ லிஃபோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக்னாலே நமக்கு தெரியும் இட்ஸ் அ லிஃபோ. எது வந்து லாஸ்ட்டாக வருதோ அதை தான் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இன் வில் பி ஃபஸ்ட் அவுட். ஓகே, அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. NPDA வந்து டிஸ்கிரைப் பண்ணுறப்ப ஒரு கியூ ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, இன்புட் ஆல்ஃபபெட் இருக்குன்றாங்க. இதை வந்து ஸ்டாக் ஆல்ஃபபெட் எதை அது ரீட் அண்ட் ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, எதை அது எடுக்குதோ அந்த பார்ட்டை இந்த டோ சிம்பிள் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து a finite set of transition instructions. ஸோ டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஒன்று டீன்னு ஒன்று யூஸ் பண்ணி அதில் ஃபைனைட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு டிரான்சிஷனில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டேட் சேஞ்ச் ஆகும், இன்னொன்று ரீடிங் ஆஃப் அ சிம்பிள் ஃப்ரம் த இன்புட் டேப் அண்ட் மூவிங் டு த ரைட் ஆஃப் சிம்பிள். இது ஒரு இன்புட் டேப்புன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் தேர் இஸ் அ ஸ்ட்ரிங் லைக் திஸ். இங்கேருந்து இங்கே போகுதுல, இந்த இதை நான் ரீட் பண்ணிட்டேன், அடுத்தது நான் இதை ரீட் பண்ணுறேன்றது தான் read a symbol from input tape and moving next right symbol in the direction. Okay, change the stack, அதாவது push a symbol to the stack or pop a symbol out of the stack or make no changes to the stack. ஸ்டாக்ல ஒன்று தூக்கி உள்ளே போடுங்க, இன்னொன்று தூக்கி வெளில எடுங்க, இல்லை எதுவுமே பண்ணாதீங்க. இதுதான் வந்து ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறது. அப்போ இன்புட் சேஞ்ச் ஆகிறப்ப ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். இன்புட்டை நான் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நான் ஸ்டாக்கில் கை வைக்கணும். ஸோ ஸ்டாக்கை மாத்திரம், இன்புட்டை எடுக்கிறோம், அந்த ஸ்டேட்டை மாத்திரம். இதை தான் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி தான் அப்போ நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், என்ன சிம்பிள் இது பண்ணுறோன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஸ்டாக்கில் இருக்கிற எலிமெண்ட் என்னன்றது இங்கே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்ம இப்போ ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் போட்டோம்ல, ஃபஸ்ட் ஃப்ளோர் இன்புட் கிரவுண்ட் ஃப்ளோர் இன்புட் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லி போட்டோம்ல, 1ன்னு சொல்லி, அதே மாதிரி தான் இதையும் ரெப்ரசன்ட் பண்ணுவோன்றதுக்காக தான் ஒரு டிரான்சிஷன் ஸ்டெப்பில் இதெல்லாம் இருக்குது. ஸோ செட் ஆஃப் கம்ப்ளீட் டிரான்சிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி ரெப்ரசன்டட் யூஸிங் திஸ். ஓகே, வாட் இஸ் அ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அகெயின் ஹேவிங் அ செட் ஆஃப் கிராமர் ரூல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா n இஸ் அ செட் ஆஃப் நான் டெர்மினல் சிம்பிள்ஸ், t இஸ் அ செட் ஆஃப் டெர்மினல்ஸ். ஸோ இதில் டெர்மினல்ஸ் அண்ட் நான் டெர்மினல்ஸ் இஸ் ஈக்குவல் டு n நல்லுன்னு கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுத்துலேயும் ஒரே சிம்பிள் இருக்காதுன்றதை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. p இஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ், s இஸ் த ஸ்டார்ட் சிம்பிள். ஸோ இது ஒரு சாம்பிள் கிராமர் இங்கே கொடுத்துருக்காங்க. கிராமர் எப்படி டினோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, a derives AA, A derives ABC, இப்படி நம்ம கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி ஆல்சோ ரெகுலர் லாங்குவேஜ் ஐ கெஸ். இதை வந்து நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோன்னா, கிராமர் ஆஃப் NTPSன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ கிராமர் ஆஃப் நான் டெர்மினல் சிம்பிள்ன்றது A, டெர்மினல் சிம்பிள்ன்றது A, B, C. ப்ரொடக்ஷன்ஸ், இந்த ப்ரொடக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக வருதுல்ல, இதை ஃபுல்லாத்தையும் எடுத்து நான் Pன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த செட்டை ஃபுல்லாக நான் இதிலே கொடுக்கலாம். கொடுத்துட்டு கமா போட்டுட்டு திருப்பி எது ஸ்டார்ட்டுன்னு கேட்குறாங்க, அதனால் ஏவை நான் திருப்பி ஸ்டார்ட்டுன்னு வைக்கிறேன். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனை தான் நான் இங்கே இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ பியை மட்டும் நான் அப்படியே கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க, 11F. அடுத்து F is equal to 00F and epsilon.
ஓகே, இது என்ன ஸ்ட்ரிங் ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம 1 பார்ப்போம். 1 மினிமம் ஜென்ரேட் ஆகும். அடுத்து 1 1 0 0 ஜென்ரேட் ஆகும். அடுத்து 0 0 1 1 ஜென்ரேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 1 1 கன்ஃபார்மாக இருக்குது. முன்னையும் பின்னையும் வந்து யூ வில் ஹாவ் செட் ஆஃப் டுவெல் ஜீரோஸ். ஓகே, திஸ் இஸ் த லாங்குவேஜ் ஜென்ரேட்டட் பை இப்படி இருக்கும். இதுதான் இந்த லாங்குவேஜ்னு நான் நம்புகிறேன். ஓகே, திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் 2. கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் சொல்ல மாட்டோம், வில் டைரக்ட்லி டேர்ம் இட் அஸ் லாங்குவேஜ். ஓகே, அடுத்து வி ஹாவ் 2 நார்மல் ஃபார்ம்ஸ் ஹியர். கோம்ஸ்கி நார்மல் ஃபார்ம், கிரீபேக் நார்மல் ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினல் இல்லைனா ஒரு நான் டெர்மினல் ஆர் டெர்மினல்ஸ் இல்லைனா ஒரு எப்சிலான் சிம்பிள் இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா திஸ் இஸ் இன் கோம்ஸ்கி நார்மல் ஃபார்ம். இதே கிரீபேக்ன்றது எப்படின்னா ஒரு டெர்மினல் இருக்கும், ஒரு எப்சிலான் இருக்கும், டெர்மினல் அண்ட் நான் டெர்மினல் காம்போவில் இருக்கும். உங்களுக்கு எடுத்தோடனே இந்த சப்ஜெக்டை படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே கதை மாதிரி தான் இருக்கும். கன்ஃபார்மாக ஒரே கதை மாதிரி தான் இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் அடுத்தடுத்து சிலதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு அது இது மாறிடும். அடுத்து நம்ம இதில் பார்க்க போகிறது பார்ஸ் ட்ரீ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டெரிவேஷன் ட்ரீஸ். 0 0 1 1 0 0 இங்கே மேலே இந்த கிராமர் யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம். எஸ்ஸை வந்து 1 1 எஃப்னு எடுத்துக்கிறேன். இந்த எஃப்ஐ வந்து நான் 0 0 எஃப் அண்ட் எப்சிலான் இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இதை எஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் 3 branches here. 1 1 எஃப்னு சொல்லிட்டு ஸோ all these leaf nodes will be the terminals. Okay, all the in between will be the non-terminals. இப்போ இதை நான் திருப்பி இது பண்ணணும். ஒன்று இதை நான் டைரெக்டாக எப்சிலான் போட்டு முடிச்சிடலாம், இல்லைனா I can go like 0 0 Fன்னு போட்டுட்டு திருப்பி இந்த எஃப்பை நான் எப்சிலான்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ட்ரீ, இது ஒரு ட்ரீ. ஸோ இட் இஸ் யூஸ் டு derive a string using the production rules of grammar. It is used to check the acceptability of a string. நீங்கள் இதுலேருந்து derive பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபைனலாக ஒரு ஸ்ட்ரிங் வரும்ல, எல்லா லீஃப் நோட்ஸும் சேர்ந்து அந்த லீஃப் நோட்ஸ் எல்லாம் ஒன்றா அப்படியே ஆர்டரில் இப்போ பாருங்கள் 1 1 0 0ன்னு வருதா, 1 1 0 0ன்னு எழுதுனா this is an acceptable stringன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். It is used to check whether a string is syntactically correct or not. இந்த மாதிரி பார்ஸ் ட்ரீ போட்டு தான் கம்பைலர் இஃப்னு வருதா, தென்னு வருதா, எல்ஸ்ன்னு வருதா, கர்லி பிரேஸ் ஓப்பன் ஆயிருந்ததுன்னா க்ளோஸ் ஆயிருக்கான்றது எல்லாத்தையுமே அது இப்படி தான் செக் பண்ணும். ஸோ அ பார்சர் வில் டேக் த இன்புட் அண்ட் பில்ஸ் அ பார்ஸ் ட்ரீ. ஸோ 2 விதமான பார்சிங் இருக்குது, டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் பார்சிங்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்ட் சிம்பிள்லேருந்து ஆரம்பித்து கீழே ஸ்ட்ரிங்கை டெரைவ் பண்ணிங்கன்னா அது டாப் டவுனு, ஸ்ட்ரிங்கை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் சிம்பிளுக்கு வந்தீங்கன்னா அது வந்து பாட்டம் அப் பார்சிங். இது எல்லாமே நம்ம வந்து சின்டாக்ஸ் அனாலிசிஸில் படிச்சுப்போம். டெரிவேஷன் ட்ரீன்றது வந்து சிமாண்டிக் இன்ஃபர்மேஷன் அ ஸ்ட்ரிங் டிரைவ் ஃப்ரம் அ சிஎஃப்ஜி. அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் வெர்டெக்ஸ் இருக்கும், மற்ற வெர்டெக்ஸ் இருக்கும். ஸோ இதில் எப்படின்னா ரூட் வந்து ஸ்டார்ட் சிம்பிள், மற்ற வெர்டெக்ஸ் வந்து நான் டெர்மினல், லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெர்மினல்ஸ் ஆர் எப்சிலான் அப்படின்னு சொல்லியிருக்கு. லெஃப்ட் மோஸ்ட் இஸ் obtained by applying production to the leftmost variable in each step. Rightmost is nothing but applying production to the rightmost variable. இங்கே நான் பண்ணியிருக்க ப்ரொடக்ஷன் என்னன்னா rightmost derivation. ஏன்னா எஃப் வந்து ரைட் ஓரத்தில் இருக்கிறதுனால ரைட்டில் தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் அ ஆம்பிகுவஸ் கிராமர் ஆர் ஆம்பிகுவிட்டினா என்னன்னு கேட்டிங்கன்னா when a grammar has more than one derivation tree for some string it is called as ambiguous grammar. id plus id plus id இன்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை ஜென்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் e is equal to e plus e id இப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னா இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு e plus eன்னு எடுத்தோன்னே இதை நான் ஐடின்னு சொல்லி நிறுத்திடுறேன். இதை திரும்பி நான் 3ஆக போடுறேன். e plus eன்னு இதை நான் ஐடின்னு கொடுக்குறேன். இதுவும் வந்து உங்களுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் தான். இதையே நான் e plus eன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துக்கு நான் ஐடின்னு சொல்லி நிறுத்திட்டு நான் லெஃப்ட் சைட் டிரைவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. e plus e, this is id,
this is id ன்னு வச்சுக்கோங்க. This is also giving you the same set of string. So a context free grammar has more than one derivation tree for some. இது ஒரே இதுதான், ஆனால் லெஃப்ட் சைடும் போகுது ரைட் சைடும் போகுதுன்னா then this particular grammar is called as ambiguous grammar. அடுத்து ஈக்குவலன்ஸ் பற்றி என்னன்னு பார்த்துருவோம். சிஎஃப்ஜி வந்து ஒரு லாங்குவேஜை ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா பிடிஏ வந்து அந்த லாங்குவேஜில் வர ஸ்ட்ரிங் வந்து கரெக்டாக இருக்கான்றதை ரெக்கக்னைஸ் பண்ணும். அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிராமரை வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்டெக்ட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராமரை ரெக்கக்னைஸ் பண்ணி கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுற கம்பைலரை வந்து நீங்கள் பிடிஏக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அடுத்து எப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று கன்வெர்ட் பண்ணுறதுன்றது தான் இந்த ஈக்குவலன்ஸில் வரும். இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா லாங்குவேஜ் இஸ் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சம், இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சம் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா வில் ரெக்கக்னைஸ் இட். ஸோ எப்போ ஒரு புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ரெக்கக்னைஸ் பண்ணுதோ அப்போ தான் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கான்டெக்ஸ்ட் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு புஷ் டவுன் ஆட்டோமேட்டா அதை ரெக்கக்னைஸ் பண்ணும். அதே போல் ஒரு புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ஒரு லாங்குவேஜை ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சுனாலே கண்டிப்பாக அதில் ஒரு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னொரு விதத்தில் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஏ வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க. ஜி வந்து இட் இஸ் ஜென்ரேட்டிங் அ லாங்குவேஜ் கால் எல். இது கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமராக இருந்தால் இது கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ்னு வச்சுப்போங்க. Now if we convert this particular grammar into a PDA that accepts strings if G generates அந்த string. ஓகே, இப்போ G இந்த கிராமர் வந்து it is generating some stringsனா this particular push down automata will work by determining a derivation of W. ஸோ இதை எப்படி டெஸ்ட் பண்ணணுன்றாங்கன்னா, ஒரு கிராமர் ஒரு லாங்குவேஜை ஜென்ரேட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை போட்டிருக்காங்க கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் ஜென்ரேட் பண்ணிடுச்சுன்னா இந்த கிராமர்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கை நான் புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவில் அனுப்புனேன்னா, இதுவும் அந்த லாங்குவேஜ்லேருந்து வர ஒரு ஸ்ட்ரிங்கை நான் அனுப்புனேன்னா அதை அந்த பிடிஏ ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சுனாலே we can say the language is context free. Now ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் they are closed under union, concatenation and clean closure. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு சிஎஃப்எல் யூனியனில் இருக்கிறப்ப அந்த ரிசல்ட்டிங் லாங்குவேஜும் வந்து இட்ஸ் சிஎஃப்எல் தான். L1 L2 தனித்தனியாக சிஎஃப்எல், அதை கன்காட்டினேட் பண்ணாலும் அது சிஎஃப்எல் தான். க்ளீன் க்ளோஷரும் வந்து க்ளீன் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஎஃப்எல் இஸ் அகெயின் சிஎஃப்எல் தான். ரெகுலர் லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அடுத்து சிஎஃப்எல் சிஎஸ்எல் இந்த டியூரிங் மிஷின்லாம் போகிறப்ப இந்த காம்ப்ளெக்சிட்டி இருக்குல்ல, திஸ் காம்ப்ளெக்சிட்டி வில் பி ரேசிங். ஸோ டிஎம் வில் பி த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ், அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகே, ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ ரெகுலர் லாங்குவேஜஸில் எக்கச்சக்க ரூல்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும், கான்டெக்ஸ்ட் ஃப்ரீயில் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். டியூரிங் மிஷனில் பார்க்குறப்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா அந்த கிராமர் பேரே அன்ரெஸ்ட்ரிக்டட் கிராமர் தான். ஆனால் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ரெகுலர் லாங்குவேஜஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ புஷ் டவுன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கணுன்றாங்க, இன்புட் டேப்லேருந்து எடுக்கணுன்றாங்கன்னு ஒரு காம்ப்ளெக்சிட்டி வருது. ஸோ இது அப்படியே போக போக உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால் டிசிஷன் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து எதெல்லாம் டிசைடபிள்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அன்டிசைடபிலிட்டி கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதுக்கும் வந்து ஒரு பம்பிங் லெமா இருக்குது. ஒரு கிராமர் வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீயாக இல்லையான்றது இந்த பம்பிங் லெமா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.